அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஸ்ரா நஜ்முடி. மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமகாலத்தில் நடைபெற ரெண்டு விஷயங்கள். அதாவது ஒன்று மிச்சம் சென்சிட்டிவான விஷயமா இருக்கும், அதில் மக்கள் கொஞ்சம் கலபலையாவி தடமாறிட்டு இருக்கிற நேரம் அதே மாதிரியான ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை போட்டு அது அப்படியே மறைக்கப்படுற விடயமாக இருக்கும். உதாரணமாக இன்றைக்கி விடிவெள்ளி பத்திரிகையில் தான் அந்த எக்ஸாம்பிள் எல்லாமே இருக்குது. அதில் முதலாவது மினால ஹாஜிகள், இலங்கை ஹாஜிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்கள், அதாவது சாப்பாட்டில் வாஷ்ரூமில் ஏற்பட்ட அசௌகரியங்களை எப்படியோ வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அது சம்பந்தமான ஒரு பதட்டமான நிலை காணப்பட போக்கல. எங்களுக்கு இப்படி ஆகிட்டே நாங்கள் இவ்வளோ சல்லி கொடுத்து போனோமே, இவ்வளோ செலவழித்து போனோமேன்ற ஒரு பதட்டமான நிலைக்கு தள்ளப்படுற நேரம் டக்குன்னு இன்னொரு நியூஸ் என்னது, சாதிக் ஹாஜியார் கொடுத்த கம்ப்ளைண்ட் மூலம் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாட செயலாளர் நாயகம் ஷேக் அர்க்கம் நூர் அமீத் அவர்கள் என்னது கைது செய்யப்பட்டார், பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு என்ற ஒரு நியூஸால் ரெண்டு நியூஸும் ஒரே சமயத்தில் வாரதால் ஒரு நியூஸ் அப்படியே கீழே போயிட்டு. அப்போ எதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்? இப்போ பாருங்கள், அர்க்கம் நூர் அமீத் அவர் ஷேக் ஸ்ரீலங்காவுக்கு வந்த நேரம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. சவுதியில் கைது செய்யப்படவோ தடுத்து வைக்கப்படவோ இல்லை. அப்போ ஏன் அவ்வளோ தடமாத்த, ஏன் அவ்வளோ மக்களை குழப்பி இல்லாத ஒரு விஷயத்தை கைது தடுத்து வச்சே பாஸ்போர்ட் பறிமுதல் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை உருவாக்கினது? அப்போ அதுக்கு ரீசன் இந்த முன்னால் நடந்த இந்த விஷயத்தை மக்கள் மறக்கணும் என்றதா? ஒன்றை போட்டு ஒன்றை கேன்சல் பண்ணுறேன். அதே மாதிரியான ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் பாருங்கள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக கோட்டா உட்பட 3 வெளிநாட்டு பயணத்தடை. அது ஒரு நியூஸாக விசாரணைகளை துரிதப்படுத்தணும் என்ற நோக்கத்தோட வார நேரம் கைதின் போது சுரேஷ் சாலை சித்திரவதைக்கு உட்பட்டாரா? அவர் அந்த சித்திரவதைக்கு உட்பட்டு தற்கொலைக்கு தற்கொலை செய்யறதுக்கு தூண்டப்படக்கூடியவராக இருக்கிறார் என்று இன்னொரு நியூஸ் வருது. அப்போ சுரேஷ் சாலையை கைது செய்தது முக்கிய சூத்திரதாரி, ஈஸ்டர் அட்டாக்ல முக்கிய சூத்திரதாரி என்றது. அப்போ இங்கே வார இந்த ரெண்டு நியூஸ்லையும் எது முக்கியத்துவமானது? எதுக்கு முக்கியத்துவம் கொடு? ஒன்றை போட்டு ஒன்றை அப்படியே மறைக்கிற மாதிரியான சில வேலைகளை செய்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் கைதானவர், அதாவது ஒரு முஸ்லீம் இந்த ஏரா ஊரில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும். அவர் உண்மையான குற்றவாளின்னு சொன்னால் அவர் கட்டாயம் கைது செய்யப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. கைது செய்யாமல் யாருக்கும் யாரும் வக்காலத்து வாங்கல. ஏனென்று கேட்டால் பாலியல் குற்றம் என்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம். அது யார் செஞ்சாலும் சரி, இப்போ அட்டமஸ்தான தேரர் செஞ்சாலும் சரி, முஸ்லீம்களில் உள்ள ஒரு ஆள் செஞ்சாலும் சரி, யார் செஞ்சாலும் சரி, அது அருவருக்கத்தக்க ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு குற்றம். அது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்றது ஒரு முக்கியமான விஷயம். அட்டமஸ்தான தேரர்ட கைதுக்கு ஈக்குவல் படுத்துறதுக்காக வேண்டி இந்த கைது செய்யப்பட்ட முஸ்லீம் ஒரு மௌலவி என்று போலீஸாரால் அதாவது பப்ளிக் பண்ணப்பட்டிருக்குது. அவர் மௌலவி இல்லை என்று சொல்லி இறக்காமம் ஜமியத்துல் உலமா விளக்கம் கொடுத்ததோட இன்னொரு விஷயம் என்னன்னு பாருங்க, சிறுவர் பாதுகாப்பு சட்டங்கள் அரசியலாக்க வேண்டாம். ஓகே, வேண்டாம். கட்டாயம் இது எல்லாருக்கும் சமமாக பாவிக்கப்பட வேண்டும். யார் சிறுவர்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகங்கள், பாலியல் வேலை சேட்டைகள், தூண்டுதல்கள் எது செஞ்சாலும் பாரபட்சம் இல்லாமல் அவங்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றது மாற்று கருத்து இல்லை. இப்படியெல்லாம் ஒரு நியூஸ் வரப்போக்குள்ள அதே ஹெட்டிங்க்கு கீழே முஸ்லீம் விவாகரத்து சட்டங்களையும் மாற்றங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும்
என்ற ஒரு நியூஸ் வருது. ஏண்டாப்பா என்ன நடந்தாலும் அது என்ன முஸ்லீம் விவாகரத்து சட்டம் அநாத வீட்டு பிள்ளையா? அது முஸ்லீம் விவாகரத்து சட்டம்ன்றது அநாதையிட சொத்தா? வரவங்க போகிறவங்க எல்லாம் நோண்டி பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்கும் இந்த பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த முஸ்லீம் விவாகரத்து சட்டத்துக்கும் இந்த பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் பாலியல் துஷ்பிரயோகம் யார் செஞ்சாலும் ஏன் இந்த முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தில் மாற்றம் வரணும்? என்ன கனெக்ஷன் இதில்? ஒரு ஆம்பில் அது முஸ்லீமாக இருந்தாலுமோ தமிழோ சிங்களமோ கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் அவங்க சட்ட ரீதியாக ஒரு திருமணத்தை செஞ்சு அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொள்ளாமல் ஒரு குறுக்கு வழியில் போயிட்டு ஒரு புள்ளிட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கும் இந்த முஸ்லீம் விவாகரத்து சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு என்ன விளங்குது இல்லை. இப்போ 12 வயசில் கல்யாணம் முடிச்சு யாராவது கொடுக்குறாங்களா? ஏதாவது ரிப்போர்ட் பண்ணப்படுதா? இல்லாட்டி 12 வயசில் கல்யாணம் முடிச்சு கொடுக்காததால தான் புள்ளேலாம் போயிட்டு பாலியல் ரீதியான பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளுதா? இல்லையே. இந்த ஒழுங்காக அந்த ஆம்பளைகளுக்கு இருக்கலான்றதால நடக்கிற விஷயங்களுக்கு ஏன் இந்த முஸ்லீம் விவாகரத்து சட்டம் அநாத புள்ளேட சொத்து மாதிரி எல்லாரோட வாயாலையும் பேசப்படுது? எனக்கு என்ன விளங்குது இல்லை. திருத்தம் வேணும்னு நாங்களும் சொல்கிறோம். எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ சட்டத்தரணிகள், எத்தனையோ அமைப்புகள் ப்ரொபோசல் எல்லாம் கொடுத்து தான் இருக்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததோடு, ஒரு பாலியல் ரீதியான ஒரு பிரச்சனை வந்ததோடு இதில் கையை வைக்கிறது? அதுதான் எனக்கு விளங்குது இல்லை. ஆகவே இப்போ யாராவது ஒரு குற்றம் செஞ்சால் பாகுபாடு இல்லாமல் யார் எவரென்று பார்க்காம சட்டம் எல்லாருக்கும் சமன் என்ற அடிப்படையில் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால், எப்போ குற்றவாளி என்று அவர் நிரூபிக்கப்படுறாரோ அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும். கான்ஸ்டியூஷன் படி பார்த்தா ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ், அதாவது குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் சுத்தவாளி தான். ஆனால் இதுவெல்லாம் குயிக்காக விசாரிக்கணும். விசாரித்து இவர் குற்றவாளி தான் என்று நிரூபிக்கப்பட்டால் அவருக்கான தண்டனை வழங்குறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. யாருக்கும் நாங்கள் வக்காலத்து வாங்க வரல. செஞ்சால் ராங்ன்றா ராங் தான். ஆனால் எது நடந்தாலும் வேண்டாப்பா இந்த அநாத புள்ளட சொத்து மாதிரி முஸ்லீம் விவாகரத்து சட்டம் உழுது, அதை கேட்குறதுக்கு யாரும் இல்லையா? அதைத்தான் முதல்ல பார்க்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் இறுதியாக முடிகிறது முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தில். ஆகவே குத்தம் செஞ்சாக்களுக்கு தண்டனை கொடுங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு, அதாவது இந்த பாலியல் துன்புறுத்தல்கள், அட்டமஸ்தானத்தேரோட கைது, இந்த முஸ்லீமாளோட கைது, இதுவெல்லாம் மறைக்கிறதுக்கு முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தை முன்னெடுக்க வேணாம். அந்தந்த வேலை ஏதோ மீனால ஹாஜிகளுக்கு சரியான ஃபெசிலிட்டிஸ், அக்கமெண்டேஷன், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணலையா? அதை ஏன் ப்ரொவைட் பண்ணல? எங்கே குறைபாடு நடந்துச்சு? யார் அதை செஞ்சது? அவங்களுக்கு எதிராக என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கலாம்? அதை செய்யுங்க. அதை மறைக்கிறதுக்காக வேண்டி இல்லாத ஒன்றை கொண்டு ஷேக் அர்க்கம் நூராமித்திட விஷயத்தை கொண்டு போட்டு அதை மறைக்கவான. அது மாதிரி தான் எல்லா விஷயங்களும். ஒரு முக்கியமான விஷயத்தை அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு, அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு விஷயத்தை கொண்டு உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு மறைச்சிடுறேன். ஆகவே எது முக்கியமோ, எதுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணுமோ, சிறுவர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா அதுக்கு கொடுக்கணும். அதுக்கான சட்டங்களை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இதை ஏற்பாடு பண்ணணுமென்றதை தான் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.